வணக்கம், வெல்கம் டு தி கோட் ரிவ்யூஸ். உங்களுக்கு ரிலீஸ் ஆன 4 படங்களில் 2 மேஜரான பெரிய படங்கள் கேப்டன் மில்லர் அண்ட் அயலான். இதில் எஸ்கே ஃபேன்ஸும் தனுஷ் ஃபேன்ஸும் பயங்கர ஒரு ஃபேன் வாரே போயிட்டு இருந்தது. யார் வந்து ரியல் பொங்கல் வின்னர், நான் பெருசா நீ பெருசா, யார் பேசணும் அடிச்சு காட்டுன்ற லெவலுக்கு 2 பேரும் சண்டை போட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வர்த்தாமாமே டுர்ரு நம்ம அருண் விஜயோட மிஷன் சாப்டர் 1 வந்து ஒரு பயங்கரமான ரிவ்யூஸ் வந்தது. இவர் தான் ரியல் பொங்கல் வின்னர்ன்ற அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கேப்டன் மில்லர் அண்ட் அயலான் ஆல்ரெடி நம்ம பேஜில் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க போய் அந்த ரிவ்யூஸ் பாருங்கள். இந்த படங்கள்லேயே உண்மையான பொங்கல் வின்னர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட், அருண் விஜய், ஏமி ஜாக்சன், நிமிஷா சஜயன் இவங்களாம் நடிச்சிருக்கும் மதராசப்பட்டினம் ஃபேம் ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ணியிருக்க படம் தான் மிஷன் சாப்டர் 1. இந்த படம் எப்படி இருக்குது, லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. படத்தோட பிளாட், வில்லன் பரத் போப்பண்ணா ஒரு பெரிய டெரரிஸ்ட் கும்பலோட ஹெட்டாக இருக்கார். இவரோட டெரரிஸ்ட் மிஷனுக்காக லண்டன்லேயே இவங்க கும்பலே பதுங்கி செயல்பட்டு இருக்கு. இதே சமயத்தில் இந்தியாவில் அருண் விஜய் அவரோட டாட்டராக நடிச்சிருக்கும் லியோ ஃபேம் பேபி இயால் இவங்களுக்கு ஒரு சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷனுக்காக ஒரு சர்ஜரிக்காக லண்டன் போகிற கட்டாயம், பல ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லாம் தாண்டி அவர் லண்டன் போகிறாரு. இதுக்கப்புறம் வில்லனுக்கும் வந்து அருண் விஜய்க்கும் என்ன ஒரு கனெக்ட், வில்லனோட பர்பஸ் என்ன, அவரோட டெரரிஸ்ட் மிஷன் நடந்துச்சா இல்லையா, அருண் விஜயோட பர்பஸ் என்ன, அவரோட டாட்டருக்கு சர்ஜரி நடந்துச்சா இல்லையா, இதெல்லாம் சேர்த்து ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லராக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் மிஷன் படத்தோட பிளாட். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்ட்ரோடக்ஷனே மெயின் வில்லனை காட்டுறது, ஃபாலோட் பை த டைட்டில் கார்டு, எதுக்காக இந்த படத்துக்கு மிஷன் பேர் வந்துச்சு, இதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இந்த படத்தில் இருக்க போகிறார். அதே மாதிரி வில்லனை சுற்றி தான் இந்த கதை நகர போகுதுன்றது வந்து நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. பிளாட்லேயே சொன்ன மாதிரி அருண் விஜய் அவரோட டாட்டருக்கு ஒரு சீரியஸ் மெடிக்கல் கண்டிஷன் சர்ஜரிக்காக இந்தியாவில் அதை பண்ண முடியாது, லண்டனில் தான் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கன்னு டாக்டர் இந்தியாவில் சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்து பண கஷ்டங்கள்லாம் தாண்டி அவர் லண்டன் எப்படி போகிறாரு அப்படின்றது ஒரு சின்ன சஸ்பென்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்பாயில் பண்ண விரும்பல, அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சர்ஜரிக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தில் மாட்டி அருண் விஜய் இதனால ஒன் ஆஃப் த மோஸ்ட் செக்யூர்டு பிரிசன் அப்படின்னு சொல்ல போகிற லண்டன் ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. அந்த ஜெயிலே வந்து ஒரு பயங்கரமான ஜெயிலு. இன்மேட்ஸ்லாம் வந்து உலக லெவலில் வந்து ஒரு பெரிய கிரைம்ஸ் பண்ண ஆளுங்க தான் உள்ளே இருப்பானுங்க. அங்கே ஜெயிலாக இருக்கவங்க தான் நம்ம ஏமி ஜாக்சன். ஒரு பயங்கர கூலான ஒரு பாசியான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கு அவங்களுக்கு. இதுக்கு நடுவில் அருண் விஜயோட சைன் இல்லாமல் அவரோட டாக்டருக்கு சர்ஜரி பண்ண மாட்டோம்னு வந்து டாக்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுறாங்க. அருண் விஜய் என்னமோ ஜெயிலில் மாட்டிக்கிட்டு எப்படா தப்பிக்கலான்றதை வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு சஸ்பென்ஸ்ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஸ்லோவாக ட்ராக் ஆகிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகுது வந்து லண்டனில் ஒரு காட்டுற ஒரு 4 ஷாட்டாக இருந்தாலுமே சரி, அப்புறம் ஜெயில் சீக்வன்சஸ் இதெல்லாம் மாறி மாறி காட்டுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நாங்கள் அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து ஜெயில் சீட்ஸ் உள்ள நடக்கிறதுனால அது உள்ளே தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஸோ அந்த கேட் அண்ட் மவுஸ் ப்ளே வில்லனுக்கும் அருண் விஜய்க்கும் நடக்கிற விஷயங்கள், ஆனால் அருண் விஜய் ஏமி ஜாக்சன் சேர்ந்து எப்படி இந்த கையஸை கண்ட்ரோல் பண்ணாங்க, பேபி இயால் ஹாஸ்பிட்டலில் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு சர்ஜரி நடந்துச்சா இல்லையா, இது எல்லாமே கன்க்ளூட் பண்ணி ஒரு டீசெண்டான கிளைமேக்ஸோட செகண்ட் ஹாஃப் முடிச்சிருக்காங்க. படத்தோட பாசிட்டிவ்ஸ், படத்தோட மேஜர் பாசிட்டிவே அருண் விஜய் தான். ஸோ என்னதான் வந்து ஹீரோ காசு வாங்கிட்டு வந்து அவர் வேலையை தான் பண்ணுறாரு அப்படின்னு வந்து நம்ம நினச்சாலுமே இவர் போட்டிருக்க எஃபர்ட் இருக்குல்ல, அவர் வந்து ஃபிசிக்கலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவே வந்து பயங்கரமாக டிமாண்டிங்கான ஒரு படம் தான். ஆக்ஷன் வைஸுமே பார்த்திங்கன்னா அவர் எப்பயுமே ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் கொஞ்சம் மெனக்கெடுவாருன்றது வந்து அவர் ப்ரீவியஸ் படங்கள்லேருந்து தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே அவரோட பிராண்ட் மார்க் ஆக்ஷனுக்காக வந்து ஒரு உழைக்கிறாரு அப்படின்னு பார்த்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக வந்து பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஃபேஸ் பண்ணி கைகால் கட்டு போட்டு தான் மனுஷன் ப்ரமோஷன்ஸ்க்குலாம் வந்திருக்காரு. அந்த விதத்தில் பார்க்குறப்ப படம் பார்க்குறப்போ உண்மையான வந்து ஒரு ஜென்யூனான எஃபோர்ட் தெரியுது. ஆக்ஷன் சீக்வன்சஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பேர் அடிக்கணும் ஒரு பஞ்ச் வைக்கிறாருன்னா அவர் பார்க்கும்போது அந்த நம்பகத்தன்மை இருக்குல்ல, அதுக்காக ஒரு போட்டிருக்க எஃபர்ட் வந்து கண்டிப்பாக பாராட்டணும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லையுமே பார்த்திங்கன்னா டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். ரொம்ப வந்து எக்ஸாஜரேட்டடாக வந்து யானை படத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஹரிசர் ஸ்டைலில் இருக்கிறதாலுமே இந்த படத்தில் ஏஎல் விஜய் அவருக்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த சப்டிலான பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. செகண்ட் பாசிட்டிவ், ஏஎல் விஜய் சார் படத்தில் எப்பயுமே பார்த்திங்கன்னா அந்த பேபி கேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அந்த விதத்தில் பேபி இயால் வந்து அவங்களும் வந்து ஒரு நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எமோஷனல் சீக்வன்சஸில் அருண் விஜய்க்கும் பேபி இயால் எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு சீன்ஸாக வந்து அமைஞ்சிருக்கு. அது மெயின் காரணம் வந்து பார்த்திங்கன்னா பேபி இயாலோட எக்ஸ்பிரஷன்ஸ், அவங்களோட நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸ் தான். படத்தோட நெகட்டிவ்ஸ், மேஜராக இந்த படத்தில் என்னப்பா நெகட்டிவ்னு பார்க்குறப்ப ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே தான். செகண்ட் ஹாஃபில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்ற ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடலாம். கிளைமேக்ஸும் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுதுன்றது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த விதத்தில் வந்து ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்க்ரீன் பிளே வச்சிருக்கிறது ஒரு மேஜர் லெட் டவுன். நிமிஷா சஜயன் அவங்க வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட். ஜிகர்தண்டா XXலேயே பார்த்தா இவங்களுக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஒரு ரோல் தான். ஆனால் அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே அவங்கள பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இவ்வளோ தான் படத்தோட நெகட்டிவ்ஸ். அங்கங்கே சில லெட் டவுன்ஸ் இருந்துச்சு ஸ்க்ரீன் பிளே வைஸ்லையும் சரி, அப்புறம் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் ஆஃப் தான் மேஜர் படத்தோட லெட் டவுனா நான் பார்க்குறேன். ஸோ கைஸ், பொங்கல் வின்னர் யாரு? அயலானா? இல்லை. கேப்டன் மில்லரா? இல்லை. மிஷனா? இல்லை.
அப்போ யார் தானான்னு கேட்டிங்கன்னா ஹனுமன் ஒரு படம் வந்துருந்துச்சு. அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வரதுக்கு முன்னாடி யார் நடிச்சிருக்கா என்னன்னு ஒன்றுமே தெரியல. ரொம்ப சின்ன ஹீரோ தான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. வந்தபோது நம்மளும் யோசிச்சோம், என்னடா இந்த மாதிரி படத்தெல்லாம் எதுக்குடா பொங்கலில் விடுறீங்க இவங்களுக்கு நடுவில் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது பேன் இந்தியன் ஹிட்டாக 100 crores வரைக்கும் இப்போ வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க. படம் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸும் சரி, அனிமேஷன் வைஸும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக ரேசியாக பயங்கரமாக இருக்குன்றாங்க. இந்த படம் வந்து ரியல் பொங்கல் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன்றதை சொல்லிட்டு இத்துடன் விடைபெறுகிறேன். Until next video, bye from God. இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். கலை வளர்ந்ததும் இங்கேதான், காதல் சொன்னதும் இங்கேதான். கலை வளர்ந்தது